Hey guys, எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். என்னடா பேக்ரவுண்ட் செட்டப்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஸாக காட்டலாமே தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்மஸ் மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவை நல்லா கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மாய்ஸ்சரைசராக பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யா க்ரீம் வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா டாட் மாதிரி வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த வெதருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இல்லை கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மேக்கோட இந்த ப்ரெப் அண்ட் ப்ரைமர் எசென்ஷியல் ஆயில் எடுத்து என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தென் என்னோடய ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுமே என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே ஒரு க்ளோ ஆகுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மிஸ்க்லரோட இந்த கலர் கரெக்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் ஆன அண்டர் ஐ அண்ட் வந்து என்னோடய லிப்ஸ் கிட்ட அண்ட் என்னோடய பிம்பிள்ஸ் வந்த இடத்துல ஸோ இங்கெல்லாம் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி பிளெண்டர் வச்சு கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட இந்த லூஸ் பவுடர் எடுத்து நான் எங்கெல்லாம் கலர் கரெக்டர் போட்டனோ அந்த பிளேஸ்லலாம் இந்த பனானா லூஸ் பவுடர் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்கிறேன். நான் கன்சீல் பண்ணலை, டைரெக்டாக கலர் கரெக்டர் போட்டு அண்ட் தென் இந்த மாதிரி லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நியூட் ஐ ஷேடோ பேலட்டில் இருந்து இந்த 2 கன்சீல்ட் அண்ட் சீக்ரெட் ஐ ஷேடோ இருந்து என்னோட பேஸாக நான் வந்து ஐ ஷேடோ ப்ரஷ் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஐ ஷேடோ பேலட்லேருந்து இந்த பிங்க் டைமண்ட் ஷேட் எடுத்து என்னோட ஹாஃப் ஆஃப் த இன்னர் கட்ரிஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் வந்து என்னோடய ஃபிங்கர் டிப் வச்சு தான் பண்ணிக்கிறேன். ஷிம்மர் ஐ ஷேடோ பொறுத்த வரைக்குமே எப்போவுமே நீங்கள் வந்து ஃபிங்கர்லேயே பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரெஷ்ஷில் வந்து அவ்வளோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பியூட்டி பேஸ்ட் கலர் போர்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் கிளிட்டர் ஷேடோவை எடுத்து என்னோட என்னோட இன்னர் கட்ரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது, டெபாசிட் பண்ணணும், ஓகேவா? எக்ஸஸாக ஃபால் ஆகிட்டுற இந்த மாதிரி கிளிட்டர்ஸை ஜஸ்ட் இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் ஒரு லூஸ் பவுடர் வச்சு தட்டி விட்டாலே போதும், இந்த கிளிட்டர்ஸ்லாம் போயிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹிலாரி ரோடாவோட இந்த ஐப்ரோ பேலட் எடுத்து என்னோட விங் லைனரை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து லிக்விட் லைனர் ஒரு ஜெல் பேஸ் லைனர் போகாமல் இந்த மாதிரி பவுடரில் நம்ம வந்து விங் லைனர் மாதிரி ட்ரை பண்ணி அதை லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து ஐ லுக் வந்து கொஞ்சம் ஸ்மஜியாகவும் இருக்கும், அதே டைமில் லைனர் போட்ட ஒரு லுக்காகவும் இருக்கும். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி அதை நல்லா ஸ்மச் பண்ணிக்கோங்க, விச் மீன்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்மஜியாக இருக்கும், பார்க்க ஒரு லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சேம் அதே ஐப்ரோ பேலட் எடுத்து என்னோட ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப டீப்பாக ஐப்ரோ ட்ரா பண்ணாமல் ஜஸ்ட் எனக்கு எங்கெல்லாம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஐப்ரோக்காக கன்சீலாக எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பாரோட இந்த 24 hours இன்விசிபிள் லிக்விட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இதனால நான் வந்து என் கையில் ஒரு 3 to 4 பம்ப்ஸ் பண்ணிவிட்டு தென் என்னோடய ஃபிங்கர் டிப்லேயே வச்சு என்னோடய ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். ஃபேஸ் அண்ட் நெக், ஃபேஸில் நீங்கள் ஒரு இடத்தையுமே விடாமல் கம்ப்ளீட்டாக உங்களோட அப்பர் லிப் வரைக்குமே நல்லா வந்து ஃபவுண்டேஷனை ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் இந்த மாதிரி லுக்கில் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இப்படி இருக்கும், எப்படி ஃபோட்டோவில் அழகாக இருந்தேன்னா? ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் நான் அப்ளை பண்ணியிருக்க ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட்டாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குன்னா மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து ஸ்பாஞ்சில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் தென் பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு அழகாக ஈவனாக அப்ளை ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சைட் லூஸ் பவுடர் எடுத்து நான் எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ரைலான் சூப்ரா பேலட்டில் இருக்கிற இந்த NG2 கான்டோர் ஷேட் எடுத்து என்னோட சீக் போன் கிட்ட நான் நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி சீக் போன் வந்து நான் ஒரு ஹேக்காக ட்ரை பண்ணேன். கரீனா கபூர் பண்ணியிருந்தாங்க, கட்ரீனா கைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹேக்கை நான் இப்போ வந்து ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி நான் அதை வந்து ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் நல்லா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்டர் வச்சு கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு ஷேப் மாறினது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த கான்டோர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் நோஸ் கான்டோரும் பண்ணிக்கிறேன். நோஸ்க்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஹேக்கில் பார்த்து ட்ரை பண்ணது தான். ஸோ இந்த ஹேக் எனக்கான அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட இந்த கன்சீலர் பேலட் எடுத்து என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸான நோஸ் கிட்ட, தென் வந்து கண்ணுக்கு கீழே அண்ட் ஃபோர்ஹெட் அண்ட் சின் கிட்டலாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீக்ஸ் கிட்ட கூட ஹைலைட் பண்ணிக்கலாம், பட் நான் சீக்ஸ் கிட்ட இந்த வாட்டி ப்ரிஃபர் பண்ணாமல் ஜஸ்ட் என்னோடய ஃபோர்ஹெட் அண்டு கண்ணுக்கு கீழே, தென் நோஸ் அண்ட் சின் கிட்ட மட்டும் நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப டேப் பண்ணுற மாதிரி தெரியும், பட் ஆனால் இது கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நான் ஜென்டலாக தான் டேப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோடய ஃபேஸை கன்சீல் பண்ணிவிட்டேன். தென் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் கான்டோர் பண்ண இடம்ல அப்போ தான் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால தான். ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோ பேலட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஷேட் எடுத்து என்னோடய லோவர் ஐலைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு, தென் என்னோடய ஐஷேடோவுக்கு நான் பேஸாக யூஸ் பண்ண 2 ஐஷேடோவையும் எடுத்து சேம் அதே மாதிரி லைட்டாக ஸ்மச் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டாக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்காராக்காக நான் ப்ளூ ஹெவனோட இந்த வால்யூமைசிங் மஸ்காரா எடுத்து என்னோட லேஷஸை நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து லேஷஸ் கர்லர் எதுவும் யூஸ் பண்ணல, தென் ஃபால்ஸ் லேஷஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ என்னோட ஒரிஜினல் லேஷஸையும் நான் கர்ல் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹர்ப்ஸோட இந்த லிப் அண்ட் சீக் டின் ஷேட் நம்பர் 6 பிங்க் ஃபார் எவர் எடுத்து என்னோட ப்ளஷ்ஷாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் அந்த சீக்ஸ் கிட்ட நல்லா இந்த மாதிரி ப்ளஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே பார்த்த மாதிரி விச் மீன்ஸ் ஸ்கின் லிஃப்ட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ காம்பேக்ட் பவுடர் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் எடுத்து நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பவுடர் பேஸ்ட் ஹைலைட்டர் எடுத்து என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸான சீக் கிட்ட, சின் கிட்ட, தென் சென்டர் ஆஃப் த நோஸ், ஃபோர்ஹெட் கிட்டலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் எப்போவுமே என்னோடய ஐப்ரோ போன் கிட்ட மட்டும்தான் வந்து ஹைலைட் பண்ணிப்பேன். பட் இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட ஐப்ரோஸ் கிட்ட இருந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களோட ஐ மேக்கப் வந்து நல்லா ஒரு ஷிம்மரியாக கொஞ்சம் கிளிட்டரியாக அழகாக எடுத்து காட்டும். அதுக்கு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ஸோட இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்து என்னோடய லிப் அவுட்லைன்லையும் தென் இதே வந்து என்னோடய லிப் இன்சைட்லேயும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், நான் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் vlog மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தெரியுது இல்லையா கிறிஸ்மஸ் ட்ரீ, அதை எப்படி நாங்கள் செட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோவை நானும் என்னோடய சிஸ்டரும் அதில் மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஸோட இந்த லிப் கிளாஸ் எடுத்து நான் லிப்ஸ்டிக் இப்போ அப்ளை பண்ணேன் இல்லையா, அது மேலே நல்லா ஒரு கிளாஸி லுக்காக இருக்கட்டும்னுட்டு இந்த லிப் கிளாஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மேக்கப் லுக்கை நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுடலாமா? 3, 2, 1 டடா! எப்படி இருக்கு என்னோட மேக்கப் லுக்? அண்ட் இதில் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுதில்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான். ஸோ அதுக்கும் டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நினச்சேன். பட் ஒன்று மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டடா!
இந்த கிறிஸ்மஸ் கேப்பில் நான் மறந்துட்டேன். இதை வியர் பண்ண அப்புறமா தான் என்னோடய மேக்கப் லுக்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஒரு ஃபீல். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் கேப் எப்படி இருந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் பபாய் ஃப்ரம் பவித்ரா ஃப்ரம் ரவி மேக் ஓவர். பாய்.